Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 861வது வீடியோ. இந்த 60வது வீடியோ வந்தாலும் அதுலேருந்து சரியாகவே வீடியோ பண்ண முடியலங்க. ஸோ இனியாவது அதாவது அடுத்த வாரமாவது கண்டினியூவாக வீடியோ பண்ணணும், பார்ப்போம். இப்போ இன்றைக்கான அப்டேட்ஸ் பார்த்துடலாம். நிறைய ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் வந்துருந்ததுங்க. குறிப்பாக ரெட்மியோட நோட் 13 சீரியஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரெட்மி நோட் 12 சீரியஸில் அடுத்து வரப்போகிற மொபைலை பற்றின நிறைய விஷயங்கள், போகோவோட போகோ X5 Pro எப்படி இருக்கும் அப்படின்ற அஃபீஷியல் டீட்டெயில்ஸ், முதன்முறையாக ஆப்பிளோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஆஃபர் வந்திருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ், அது போக அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் முடிய போகுதுங்க. இதில் இன்னும் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ், இன்னமும் பல அப்டேட்ஸோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத வீடியோவில் வைத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டே ரெட்மியை பற்றிங்க. ரெட்மியில் அடுத்து ஒரு நோட் சீரியஸ் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. இது என்ன ஃபோன்னா ரெட்மி நோட் 12 டர்போ அப்படின்ற நேமில் இருக்க போகுது. ஆனால் இது வரைக்கும் வந்த நோட் சீரியஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன் சொல்கிறது தெரியுமா? இதனோட ஸ்பெக்ஸ் லீக் வந்திருக்கு. ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இது மொபைலில் 120 Hz OLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுப்பாங்களாம். நோட் சீரியஸில் இது வரைக்கும் இன் டிஸ்பிளே கொடுத்ததே கிடையாது. ஸோ முதன்முறையாக இதில் வருது அப்படின்ற மாதிரி லீக் வந்திருக்குங்க. அதுபோக ஸ்னாப்ட்ராகனோட 7+Gen 2 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், எப்பவுமே அவங்க கொடுக்குற மாதிரியான அந்த 50 MP கேமரா செட்டப்போட ரெட்மியோட நோட் 12 டர்போவை எட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் ரெட்மியோட அடுத்த நோட் சீரிஸ் ஃபோன் இருக்குமா. இது கூடவே ரெட்மியோட நோட் 13 இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற லீக்ஸ் வந்திருக்குங்க. லீக்ஸ் அடிப்படையில் அடுத்து வரப்போற ரெட்மியோட நோட் 13 பார்த்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ண போறாங்களாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது 2K டிஸ்பிளேயா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசருக்கு அவங்க பழைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸை எட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. நம்ம ஸ்னாப்ட்ராகனோட 8+Gen 8+Gen இந்த நோட் 13 சீரியஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ ஏற்கனவே ரெட்மி நோட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நல்லா போகலை ரெட்மிக்கு. அது மட்டும் இல்லாமல் Xiaomi இப்போ இறங்கியிருக்காங்க. எப்பவுமே இருந்த அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து இறங்க வேற செஞ்சுருக்காங்க. ஸோ ஏதாவது புதுசாக யூனிக்காக வித்தியாசமாக மக்களை கவர்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணால் மட்டும்தான் திரும்ப பழைய இடத்த பிடிக்க முடியும். அடுத்து போகோவோட போகோ X5 Pro எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்குங்க. ஏன்னா நான் போகோவோட X5 Pro பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவிலே நான் தம்ப்நெயிலே மொபைல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தேன். அதனோட டீட்டெயில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போ இந்தியன் கிரிக்கெட்டர் ஹேட்ரிக் பாண்டியா இவங்க அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் வெளியே வந்திருக்குங்க. ஒருவேளை இதுக்கா இந்த ஃபோனுக்கான ஷூட்டில் அவர் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இவருக்கு ஃபோன் கிடச்சிருக்கலாம், அல்லது டெஸ்டிங் பர்பஸில் கொடுத்தாங்களான்னு தெரியல. போகோவோட போகோ X5 Pro இந்த மொபைலை அவர் யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜஸை நம்ம பார்க்க முடியுது. டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய சேஞ்சஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வரப்போகுது. அடுத்து வாட்ஸ்அப்போட அப்டேட்டுங்க. வாட்ஸ்அப் எக்கச்சக்க அப்டேட்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்தடுத்து 3 அப்டேட் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்மளோட நம்ம அனுப்பணும்னு நினைக்கிற ஃபோட்டோ குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டாக வேணுமா, அல்லது ஒரிஜினல் குவாலிட்டி வேணுமா, அல்லது டேட்டா சேவர் கொஞ்சம் கம்மியான எம்பியில் போனால் போதுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தேவையான குவாலிட்டி செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வரப்படாங்களாம். ரெண்டாவது, நம்ம தேடணும் அப்படின்னு நினைக்கிற மெசேஜை டேட்டை கனெக்ட் பண்ணி இந்த டேட்டில் உள்ள மெசேஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்றத டேட் ஃபிக்ஸ் பண்ணி தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது, மெசேஜை பிளாக் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கொண்டு வர போகிறாங்களாம். மெசேஜ் வரும்போதே அன்னோன் நம்பர்லேருந்து வருது அப்படின்ற பட்சத்தில் அதில் பிளாக் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனோட வருமாம். ஸோ ஒரு சிங்கிள் கிளிக்கில் நம்மளால் பிளாக் பண்ணிக்க முடியும், நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக்கை இப்போ ஷார்ட்கட்லாம் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து டெக்னோலேருந்து புதுசாக ஒரு கான்செப்ட் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோவோட ஃபோல்டபுள் ஃபோனுக்கான வீடியோ. இந்த ஃபோல்டபுள் ஃபோன் பேர் டெக்னோ பேண்டம் விஷன் V அப்படின்ற நேமில் வருது. ஆனால் இது வரைக்கும் வந்த மொபைலில் இதுதான் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஏன் சொல்கிறோம் தெரியுமா? இந்த மொபைலில் நமக்கு 3 டிஸ்பிளே பார்க்க முடியுதுங்க. ஸோ இங்கே மெயின் ஸ்க்ரீன் ஃபோல்டபுளாக இருக்கிற ஒரு ஸ்க்ரீன், ஃப்ரண்டில் ஒரு ஸ்க்ரீன், அது போக கேமரா பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ரோலபிளாகவும் இருக்குது. அதாவது உள்ள டிஸ்பிளே ஸ்ட்ரெச் ஆகி விரிகிற மாதிரியான ஆப்ஷனோட வருது. ஸோ ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு விரிச்சோம் அப்படின்னா நார்மல் ஃபோனை விட ரொம்ப பெரிய டேப்லெட் சைஸ்க்கான ஃபோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபோல்ட் அது போக ரோலபிள் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வர மாதிரி இவங்க கான்செப்டை வெளியிட்டிருக்காங்க.
இந்த மொபைல் கமர்ஷியலாக வருதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ கான்செப்ட் வீடியோவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால ஒத்த ஃபோன் 2 ஃபோன் மட்டும் செஞ்சு ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்து ரெட்மியோட நோட் 12 சீரிஸ். ஒரு பக்கம் ரெட்மி சரியில்லை, நல்ல ஃபோன் விட்டுறது இல்லை, ரெட்மி மொபைல் எல்லாம் அங்கங்கே வெடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு பக்கம் ரெட்மியோட சேல் பிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஆமாம், ரெட்மி நோட் 12 சீரிஸ் எனக்குமே நிறைய பேரை பார்த்துருந்தேன். கமெண்ட் ஃபுல்லாமே எப்படி வந்திருந்ததுன்னா ஓவர் பிரைஸ்ட் தான் வந்தது. ஆமாம், எதிர்பார்க்குற ப்ரைஸ்லேருந்து அவங்க தாண்டி போயிட்டு இருக்காங்க ரெட்மி. ஸோ இப்படி இருக்கும்போது ரெட்மி நோட் 12 சீரிஸோட சேல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? முதல் சேலில் மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த சீரிஸ் ஃபுல்லாக நோட் 12, 12 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ் மூணையும் சேர்த்து டோட்டல் 300 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க நாங்கள். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிமிக்கான நம்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங் தான். ஸோ அதனால மக்கள் வாங்கினாங்க. இனிதான் மண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும். அடுத்து ஆப்பிள் அவங்களோட ஆன்லைன் ஸ்டோரில் ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் HDFCயோட கார்டை யூஸ் பண்ணும்போது மேக்ஸ் 10,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கான கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்பிள் வெப்சைட்லையும் விலை கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் அங்கேயும் ஒரு பக்கம் விசிட்டிங்கை போட்டு பார்த்துட்டு கம்பேர் பண்ணி எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. அடுத்து ஆப்பிள்லேருந்து ஒரு 2 நாள் முன்னாடி அவங்களோட ஒரு ரிலீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட மேக் மினி M2 ப்ரோ அது போக அவங்களோட லேப்டாப்ஸையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லேப்டாப்ஸ் 2 லட்ச ரூபா பக்கத்தில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அதனோட ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் மேக் மினி M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் இந்தியன் ப்ரைஸில் வாங்குறீங்க, இந்தியாவில் வாங்குறீங்கன்னா ஒரு வேளை யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள இந்த பிசியை வாங்கிக்க முடியுங்க. ஸோ மேக் மினி அப்படின்றது வந்து நான் வந்து மேக் ஓஎஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், மேக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ் அனுபவிக்கணும், ஆனால் எனக்கு விலை கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள்ட்ட இருக்க பழைய மானிட்டர், உங்கள்ட்ட இருக்க விண்டோஸில் யூஸ் பண்ண அதே கீபோர்டு அதே மவுஸை யூஸ் பண்ணி மேக் மினியை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப காம்பேக்டான ஒரு கம்ப்யூட்டருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து எடிட்டிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக் மினி உங்களுக்கு ஒன்று பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட மினி வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்லையும், மினி M2 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து ரேம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விலை அதிகரிக்குங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே, இன்னைக்கான பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ Amazon, Flipkartல கிரேட் ரிபப்ளிக் டே சேல், பிக் சேவிங் டேஸ் இந்த ரெண்டுக்கான கடைசி நாளுங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருந்தது, டிவிஸ்லாம் சூப்பரான ஆஃபர்ஸ் இருந்தது, நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் நாள் வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராம் சேனலில் போனீங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். மேலே போயிட்டு லைட்டாக சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ விலை கம்மியாக இருந்தது அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ யூடியூப் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனை கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஆமாம், யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 129 ரூபா வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் 50 சூப்பர் காயினை யூஸ் பண்ணி 3 மாதம் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட 50 சூப்பர் காயின் இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2,500 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் வாங்கியிருந்தாலே உங்கள்கிட்ட வந்து 50 சூப்பர் காயின் இருந்திருக்கணும். ஸோ இருந்ததுன்னா யூஸ் பண்ணி பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனை 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து ஒரு ஃபோல்டபுள் டேப்லெட் அப்புறம் மொபைல் ஹோல்டர். இது வந்து வெறும் 109 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ரெகுலர் ப்ரைஸ் எனக்கு சரியாக தரலங்க. ஆனால் இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் ஃபுல்லாமே நான் ஒரு 200 ரூபா பக்கத்தில் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரியான டைப். ஸோ அதனால் எப்பவுமே விலை அதிகமாக தான் இருக்கும். இப்போ 109 ரூபாய்க்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீல் தோணுது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரெட்மியோட 32 இன்ச் டிவி. நிறைய டிவி விலை கம்மியாக இருந்தாலும் ரெட்மி டிவி எப்பவுமே 13,000 ரூபாய்க்கு பார்ப்போம். இப்போ 11,000 ரூபாய் இருக்குது. நீங்கள் எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக 1,599 ரூபா 1,600 ரூபா கம்மியாகும். 9,400 ரூபாய்க்கு இந்த டிவியை இப்போ நீங்கள் பை பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் 13,000 ரூபாய்க்கு தான் வாங்கி ஆகணும். வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போவே பை பண்ணிக்கோங்க. கார்டு இல்லைனாலும் 11,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட நல்ல டீல் தான். ஏன்னா 2,000 ரூபாய் நமக்கு கம்மியாக கிடைக்குதுங்க. ஸோ தேவைப்படுது அப்படின்றவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததா லைக் தட்டி விடுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம சேனலில் அதாவது நம்மளோட டெக் அப்டேட்ஸில் என்னென்ன புதுசாக இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன சேர்க்கலாம், என்னென்ன நீக்கலாம், உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.